உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து உயிரிழந்ததாக கூறப்படும் மோகனரங்கனின் உடல் அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எழுந்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்கிட கேட்கலாம். பவித்ரகுமார், தற்போது மோகனரங்கனின் உடல் அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா? அந்த உறவினர்கள் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான கோரிக்கைகள், கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன? உங்களுடைய தகவல். வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் மாநகராட்சியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது கண்டோன்மெண்ட் பகுதிக்கு. இந்த நிலையில் பிள்ளையார் கோயில் தெரு, மாரியம்மன் கோயில் தெரு, நாகரத்தினம் தெருவில் உள்ள அந்த குடிநீரை குடித்தவர்கள் 20க்கும் மேற்பட்டவர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அருகே உள்ள குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, பல்லாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் போன்ற பல மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு சென்று மறுபடியும் உடல்நிலை முடியாமல் போனவர்கள் இருவர், திருவேதி மற்றும் மோகனரங்கன் ஆகிய இருவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரும் வழியிலாகவே அவர்கள் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் தகவல் அறிந்து வந்த அமைச்சர் தாம்பு அன்பரசன் மற்றும் பல்லாவரம் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அவர்கள் கூறியது உணவினால் ஏற்பட்டதுதான், இது குடிநீரால் ஏற்படவில்லை என்று கூறியதற்கு அந்த பகுதி மக்கள் மிகவும் ஒரு கடுமையான ஒரு ஆட்சேபனையை தெரிவித்திருந்தனர். அதாவது அவர்கள் கூறும்போது என்னவென்றால், குடிநீர் குடித்து இறக்கவில்லை, உணவு அறிந்துதான் இருந்தனர் என்றால் 20க்கும் மேற்பட்டவர்கள் உணவு அறிந்து ஒரே உணவை எப்படி அறிந்திருப்பார்கள்? குடிநீர் தான் அறிந்ததால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டதை தவிர உணவினால் இல்லை என்று அவர்கள் மறுத்தனர். அது மட்டும் இல்லாமல் மோகனரங்கனின் உடலானது இன்று அவர் பிரேத பரிசோதனை முடிந்து அவருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் அந்த உடலை பார்த்து அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கதறி எழும் காட்சியானது மிகுந்த ஒரு மனதை உருக செய்தது. விவரங்களுக்கு நன்றி பவித்ரகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.